மிளகா அரைச்சிட்டு இங்கேருந்து எந்த பொருளும் வாங்கிட்டு போகக்கூடாது. அதாவது வந்து கோயில் சம்மந்தமான பொருள் எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது. அம்மாவோட வரலாறு புராணத்தோட ஒத்து போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மன்னன் மரத்தில் இருக்கிற மாம்பழம் பழுத்து தானாக ஆற்றுல விழுந்து வருது. அதை அம்மா எடுத்து உட்கொண்டுறாங்க. அதனால அந்த மன்னன் கோபமுற்று அந்த அம்மாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. எனக்கு இழைச்ச இந்த அநீதி இனி யாருக்கும் அது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இங்கே இந்த மிளகா அரைக்கிறது முறையே வந்துச்சு. ஆடி மாதம் பல்வேறு அம்மன் கோயில் குறித்த ருசிகர தகவல்களை பெற்று வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று நாம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனமலை மாசாணி அம்மன் கோவிலில் கோவில் வரலாறு குறித்து அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த பக்தர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். மாசாணி கோயில் சிறப்பான தரிசனம் வந்து உள்ள தரிசனம் நிறையா பண்ணுறாங்க. மிளகா அரைக்கிறதுக்கு வந்து வழிபாடு கேட்டிங்கன்னா நிறையா ஊர்களிலிருந்து நிறையா பக்தர்கள் வர்றாங்க. இது வந்து பொருள் காணாமல் போயிடுச்சினாலோ அல்லது பில்லி சூனியம் ஏவல் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி திருட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் நிறையா ஊர்களிலிருந்து பக்தர்கள் அதிகமாக வராங்க. ஒரு நாளைக்கு வந்து 100 பேர்லேருந்து ஒரு 200 பேர் 300 வரைக்கும் மிளகா வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்களுடைய காரியங்கள் வந்து நிவர்த்தி ஆகுதுங்க. கோயில் டைம் வந்து 30 நாள் 60 நாள் 90 நாள் வேண்டிக்கு சொல்கிறாங்க. அது காரியம் ஆனதுமே வந்து அவங்க எண்ணெய் வாங்கி சாமிக்கு வழிபாடு செஞ்சதே அவங்க காரியம் வெற்றி ஆகிடுதுங்க. நல்ல முறையாக எல்லோரும் வந்துட்டு போயிட்டு நிறையா இருக்காங்க. மனோகர் கிணத்துக்கடவு மாசாணம் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை வருவேன். அமாவாசைக்கு வர முடியாதனால இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன். கோரிக்கை வச்சா நிறைவேறுது, வந்து பார்த்துட்ருக்கோம். வணக்கம், ஆனமலையிலேருந்து மோகன் பேசுகிறேங்க. நாம் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் கோவில். அம்மனோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் வந்து மிளகா அரைக்கிறது மிக சிறப்புங்க. மிளகாய் அரைக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பில்லி சுனியும் ஏவல் போட்டி பொறாமல் தொழில் முடக்கம் நம்பிக்கை துரோகம் பண மோசடி இட பிரச்சனை கண் திஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைக்கு மிளகா அரைச்சி பூசுவாங்க. மிளகா அரைச்சி பூசுனீங்க அப்படின்னா மீண்டும் 90 நாள் கழிச்சு இந்த கோயிலுக்கு வந்து எண்ணெய் காப்பு பண்ணணும். மிளகா அரைச்சிட்டு இங்கேருந்து எந்த பொருளும் வாங்கிட்டு போகக்கூடாது. அதாவது வந்து கோயில் சம்மந்தமான பொருள் எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி மிளகா அரைச்சதை நீங்கள் யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுங்க. இந்த கோயிலில் மிளகா அரைச்சின்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. காரியம் நிறைவேறினா மீண்டும் இந்த கோயிலுக்கு 90 நாள் கழிச்சு எண்ணெய் காப்பு பண்ணணும். இன்னொரு இது பார்த்திங்கன்னா, தொட்டில் கட்டுவாங்க. குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அம்மா வேண்டி தொட்டில் கட்டிட்டு போவாங்க. சீட்டு எழுதுகிற முறை இங்கே இருக்குது. அந்த வேண்டல் சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம மனசில் என்ன வேண்டுறமோ அதை சீட்டில் எழுதி கொடுத்து அம்மா கையில் கட்டிடுவாங்க. அது நடக்குங்கிறது ஐதீகம்.